இப்பொழுது தற்போது மதுரையிலிருந்து குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற பகுதியில் மக்கள் பெரிய வீடுகளை எல்லாம் கட்டியிருக்கிறார்கள். ஒரு பெரும் குடியிருப்பாகவே அந்த பகுதி காணப்படுகின்றது. தோழர் பிச்சைப்பாண்டி, மக்கள் அமர்ந்திருக்கும் காட்சியை நாம் காண முடிகின்றது. ஒரு பக்கம் சமையல் நடக்கின்றது. அது ஒரு மிகப்பெரிய நகரம் போல காட்சி அளிக்கிறது. அது ஆக்கிரமிப்புக்கான இடங்களாகவோ அல்லது வெட்டு வெளியாகவோ தெரியவில்லை. பெரிய வீடுகள், சாலைகள் எல்லாம் இருக்கிறது. பிச்சைப்பாண்டி, உண்மையிலேயே கள நிலவரத்தை எங்களுக்கு அது விளக்கமாக நீங்கள் தாருங்கள். நான் இணைப்பிலே காத்திருக்கிறேன். தெளிவாக என்ன நடக்கின்றது? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஏறக்குறைய இந்த மதுரை இந்த முல்லைநகர் பகுதியில் இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா நேற்றோ இன்றோ அவர்கள் இங்கே குடியேறவில்லை. ஏறக்குறைய 50-60 ஆண்டுகளாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் கூரை இந்த பகுதியில் தீயெறிந்தது. அவர்கள் இருக்கும்போது தீயெறிந்த பகுதியில் ஆய்வு செய்து ஓடு, அதாவது பழைய நிலைமைக்கு ஓடுகள் போட்டு சரி செய்து கொடுத்தார். அதற்கப்புறம் மாநகராட்சி ஆக்கப்பட்டதற்கு முன்பாகவே மக்கள் இங்கே வந்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் இந்த மதுரை என்பது இரண்டாவது நகரமாக இந்த பிபிகுளம் முல்லைநகர் பகுதி இருந்தது. இது காலப்போக்கில் அரசாங்கம் எங்களுக்கு யுஎஸ்பி திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு, இதுபோல் முன்னாள் இராணுவத்தினர் ஓய்வு பெற்ற இராணுவத்தினருக்கு ஏறக்குறைய ஒரு 30 ஏக்கருக்கு மேலாக அவர்கள் ஒதுக்கி கொடுத்து நீங்கள் இங்கே குடிபெயர்கள் என்று சொன்னார்கள். அதே போல மாநகராட்சி ஊக்கப்படுத்துகிறார். பாதாள சாக்கடை வரி, குழாய் வரி, அதே போல என்னென்ன நகர்ப்புறங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் தேவையோ அனைத்து திட்டங்களும் இந்த பகுதியில் இருக்கின்றது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பெரிய பெரிய 2 மாடி கட்டடம், 1 மாடி கட்டடம் இருக்கின்றது. இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு ஒரு நடுத்தர வாசியிலும் இருக்கின்றார்கள். ஒரு ஹை லெவலான, அதாவது ஒரு அரசு அதிகாரியில் இருக்கின்ற முன்னாள் அதிகாரிகள் இங்கே இருக்கிறார்கள். இது போன்ற 3 தரப்பட்ட மக்கள் இந்த பகுதியில் வாழ்கிறார்கள். அரசு இதை கடந்த கால ஆட்சி, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக நாங்கள் இந்த பகுதிக்கு வந்தால் உங்களுக்கு பட்டா வழங்கி, முதல்வரை சந்தித்து பட்டா வழங்கி தான் இந்த பகுதியை நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி வருவோம், நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று கடந்த அந்த நிர்வாகிகள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய 2 கவுன்சிலர்கள், திமுக கவுன்சிலர்கள், அதே போல இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ தளபதி அவர்கள், வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட தளபதி அவர்கள் திமுக, அவர் டிஎம்கேனுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ, இப்படி மக்களுடைய மனநிலை மாற்றி கடந்த காலங்களில் இருந்ததை நாங்கள் சரி செய்து உங்களுக்கு தருகிறோம் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அவர்களை இன்றைக்கு இந்த போல் சம்பவம் ஏற்பட்டு விட்டது. இப்போ கோர்ட்டில் 7ஆம் தேதி இந்த அரசாங்கம் வீடுக்கு நோட்டீஸு ஒட்டுறாங்க. ஒட்டிட்டு நீங்கள் 11ஆம் தேதிக்குள்ள எங்களை காலி பண்ணணும்னு சொல்லி ஒரு கடுமையான நடவடிக்கையில் காவல்துறையினை வச்சு அச்சுறுத்தி வெளியேறுகள் சொல்லுகிறார்கள். நாங்கள் குடியிருப்பு சங்கத்தின் சார்பாக அவசரமாக ஒரு கூட்டத்தை போட்டு மக்களை ஒரு போராட்ட களத்திற்கு ஆயத்தப்படுத்தினோம். தமிழக முதல்வர் அவர்கள் விருதுநகர் வருவதை அறிந்து எங்கள் பகுதி மக்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலையை அறிந்து அவர்களை சந்தித்து மணி கொடுப்பதற்கு நாங்கள் தயாரானோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் உங்களுக்கு அனுமதி தர வாய்ப்பில்லை அப்படி என்று கூறிவிட்டார்கள். அதன் அடிப்படையில் மக்கள் 5 பிரதிநிதிகள் மட்டும் வாருங்கள், சந்திக்க ஏற்பாடு செய்கிறோம் என்று கூட்டிக் கொண்டு அவங்களுடைய வேலையை ஏற்றிட்டு போனாங்க. நாங்கள் போய் என்ன சார் 11:30 ஆயிடுச்சு, என்ன சார் செய்யலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, டீ சாப்பிடுங்க, இன்னும் உங்களுக்கு தகவல் வரல, எங்களுக்கு மேலேருந்து வரலன்னு சொல்லி அந்த காலம் கடத்தி தமிழக முதல்வரை சந்திக்க விடாமல் எங்களை திருப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இது எதை காட்டுகிறது என்றால், நாங்கள் ஏதோ அகதிகள் அல்ல, பூர்வக்குடி மக்கள். ஏறக்குறைய எங்க தாத்தா காலத்திலிருந்து என்னுடைய மகன் காலத்து 4 தலைமுறையாக பிறந்து வளர்ந்து இருந்த இந்த பகுதி ஒரு வகை மாற்றம் செய்தால் சரியா போய்விட்டது. எங்களுக்கு பின்னால் வந்த சம்பக்குளம் கம்மாய், பக்கத்தில் இருக்க செக்கிக்குளம் கம்மாய்,
தல்லாகுளம் கண்மாய், மதுரை மாநகராட்சி இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சிக்கு பில்டிங் கட்டடம், அதுவும் முழுமையா வந்து பாத்தீங்கன்னா கம்மா தான். எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, எங்க அப்பா சொல்லியிருக்காரு. சரி. அப்படி நிலை இருக்கும்போது இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி பிரகாரம் வகை மாற்றம் செய்து இந்த மக்களை ஆயக்கட்டு இல்லை, இந்த வருத்து இல்லை, அப்படி என்றெல்லாம் கூறிதான் எங்களிடம் வாக்கு கேட்டார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் வந்த ஆட்சிக்கு வந்த உடனே இதை ஆய்வு செய்து ஒரு குழு அமைத்து அரசாங்கம் பார்த்து இதை வகை மாற்றம் செய்திருந்தால் மாண்புமிகு நீதியரசர்கள் இதை ஒப்புக்கொண்டு இது ஒரு மாற்று கருத்துக்கு அவர் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதை விட்டுவிட்டு முழுமையாக இதை ஏதோ இங்குள்ள 642 வீடுகளை இடித்து தரமட்டம் ஆக்கிவிட்டு இங்கு நான் தண்ணி தேக்க போகின்றோம் அப்படின்றார். அப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இங்கிருந்து 1 கிலோமீட்டர் கம்மாயில 1 கிலோமீட்டர் தான் இருக்கு கம்மா ஒன்று இருக்கு, ஆலங்குளம் கம்மா இருக்கு. 1/2 கிலோமீட்டர்ல செல்லூர் கம்மா இருக்கு. இப்படி நிலத்தடி நீர் கூட்டுறதா இருந்தா இதுவானே போதுமானது. இது போக எங்களுடைய இந்த பகுதியிலே வந்து ஒரு 6 ஏக்கர் கொண்ட குளங்கள் தேங்கி நிக்குது. அந்த குளத்தை வந்து மாநகராட்சி பம்பிங் ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. இந்த மதுரையுடைய ஜூன், அதாவது மண்டலம் 2 மண்டலம் 1 இருக்கக்கூடிய பம்பிங் ஸ்டேஷனுடைய அந்த கழிவுநீர் தண்ணி பூரா வந்து நீங்க அந்த பம்பிங் ஆகி உள்ள நெப்பிக்கிட்டு இருக்கு. இது ஏதோ நாங்க மட்டும் செஞ்ச தவறு போல இந்த அரசாங்கம் எங்களுக்கான அந்த உரிமைகளை பேச எங்களோட உரிமைகளை மறுக்கிறார்கள். ஆனால் இந்த ஆக்கிரமிப்பு என்று அவர்கள் சொல்றாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க சட்டத்தில் உட்பட்டு என்ன பேப்பர்ஸ், என்ன எவிடன்ஸ் எல்லாமே வச்சு போன மாதம் வரையும் கூட நாங்க மாநகராட்சி வரி வசூல் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான ஆதாரமும் எங்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது இது தொடர்ச்சி அப்படி சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுல வந்து கட்சி பாரபட்சம் இல்லாம முதலமைச்சர் வந்து அவசர கால நிதியா மாநில நீதிமன்றம் வந்து எங்களுக்கு ஒரு காலக்கெடுவோ சொல்லல வைக்கல, இருந்தாலும் முதலமைச்சர் இதுல வந்து தலையிட்டு இந்த மக்களுடைய 642 குடியிருப்பு, இது போக குழந்தைகள் ஏராளம், பள்ளி குழந்தைகள், கல்லூரி பிள்ளைகள், அருகையில் பக்கத்து அமெரிக்கன் காலேஜ், மீனாட்சி காலேஜ் இப்படிதான் படிக்கிறாங்க. இப்படி படிக்கிறவங்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமா அரசாங்கம் முழுமையாக அதை தலையிடணும். இதுல வந்து இது ஒரு தாய் உள்ளம் கொண்டு இதை வந்து செய்யணும். இது ஏன் சொல்றேன்னா, கடந்த ஆட்சி காலத்துல சிலது செஞ்சிருக்காங்க. சொல்லுங்க. அதான் சார் சொன்ன மாதிரி சரி, போலியான அந்த வாக்குறுதி என்பது எப்படி நம்ம அதை நினைச்சுக்கிறோம்னா, ஒரு நீதிமன்றத்தில் ஒரு அரசாங்கம் அப்படி தாக்கல் பண்ணுதுன்னா தமிழ்நாடு முழுமைக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு நம்ம எங்கெங்க இந்த மாதிரியான அரசுக்கு இடையூறாக இருக்காங்க அப்படின்னு ஒரு மறுசீராய்வு மனு, அந்த மறுசீராய்வு மனு என்ன செய்யணும்னா ஒரு கணக்கெடுத்து இருக்கிறது போக எங்கெங்க இது மாதிரி சம்பவக்குளம் கம்மாயை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மதுரையில். அதே போல் மதுரை மாட்டுத்தாவணி எங்களுக்கு பிறகு ஒரு 10-15 ஆண்டுக்கு பின்னால் உருவானது அந்த மாட்டுத்தாவணி. இது மாதிரியான உதாரணங்களை எடுத்து ஒரு சட்ட வல்லுநர்களை உடனடியாக கூட்டி, அரசாங்கத்துக்கு தெரியாததா அது, மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக செஞ்சிருக்கணுமா இல்லையா? நம்ம கொடுத்த வாக்குறுதி என்ன? மதுரையில ஏன் ஒரு வார காலமாக இந்த பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மதுரை மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்களை சந்தித்து மக்கள் எல்லாம் சந்தித்து இந்த குறைகளை சொன்ன போது என்னால ஒன்றும் செய்ய முடியாது, இது வந்து கோர்ட்டுடைய தீர்ப்பை நாங்கள் அமல்படுத்தி ஆகணும் அப்படின்றீங்க. கோர்ட்டு சொன்ன எல்லா தீர்ப்புகளையுமே இந்த அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்களா, செஞ்சு முடிச்சுட்டாங்களா? ஏன் இதே செந்தில் பாலாஜி அவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்து பொறுப்பே இல்லாமல் ஒரு அமைச்சராக வச்சிருந்தாங்க. அவருக்காண்டி ஒரு உச்ச நீதிமன்றத்தில் போய் அந்த வழக்கை நடத்தி இன்றைக்கு அவரை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 1000க்கும் மேற்பட்ட 650 வீடு 5000 மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இந்த அரசாங்கம் இதே ஒரு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு மறுசீராய்வு மனு போட்டு இதை நாங்கள் வரமுறை பண்ணிக்கிறோம், எங்களுக்கு ஒரு காலதாமதம் வேணும் அப்படின்னு சொல்லி இதை பரிந்துரை செஞ்சா என்ன? அவங்களுக்கு பிச்சைப்பாண்டி நீங்க செஞ்சுட்டு இந்த மக்களுக்கு ஒரு விடிவான நம்ம கொடுத்த வாக்குறுதியில ஒரு பக்கம் இருந்தாரு மனிதநேய அரசாங்கமா இருந்தா இதை செஞ்சிருக்கலாம்ல. சுருக்கமாக கடந்த கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 69% இடஒதுக்கீடு சம்பந்தமாக அம்மையார் அவர்கள்
அந்த 9வது அட்டவணையில் எப்படி ஒரு சட்ட பாதுகாப்பை உருவாக்கி கொடுத்தார்களோ அதே போல் இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய இதுபோல் கஷ்டப்பட சிரமப்பட வாய்ப்பை ஏற்படுத்தாமல் அவர்கள் சட்ட போராட்டத்தை இந்த அரசாங்கம் நடத்தி அவர்களுக்கு ஒரு திடமான நம்பிக்கை ஊட்டுமாறு இந்த அரசாங்கத்தை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.